ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி டிஎன் பேங்கர்ஸ் யூடியூப் சேனல். எஸ்பிஐபியோடைய அட்மிட் கார்டுக்கான லிங்க் வந்திருக்கு. அட்மிட் கார்டு அவுட் ஆன உடனே நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணுறேன். டெலகிராம் குரூப்போட லிங்க் கமெண்ட் செக்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. எஸ்பிஐபியோவில் டஃப் ஸ்லாட்டில் எனக்கு எவ்வளோ மார்க் வரையும் கொடுத்துருக்காங்க, நார்மலைசேஷன் எப்படி நடந்திருக்குன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதான் ஆஸ்பிரன்ஸ் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ். இன்றைக்கி ஏன்னா இதை சொல்கிறேன்னா, இப்போ கஷ்டமாக கேட்டிருக்காங்க. இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் கஷ்டமாக இருந்துச்சு. தேர்டேயோட ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டு என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் எக்ஸாம் எழுதினேன். சிம்பிளிஃபிகேஷன் கையே வைக்க முடியல. அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு ஆப்டிடியூட் இங்கிலீஷ்லேயும் கஷ்டமாக கேட்டாங்க. ஆப்டிடியூடும் கையை வைக்க முடியல. ரீசனிங்கில் லைட்டாக நான் உழப்பிட்டேன். லாஸ்ட்டாக வந்துச்சு. ஒரு 30 ரேஞ்சில் தான் அட்டன் பண்ணேன். 35 அவுட்டாக 35 அட்டன் பண்ணி தான் கொஞ்சம் கான்ஃபிடண்ட்டாக வந்திருப்பேன். ஸோ நான் மெயின்ஸுக்கு அவ்வளோ எஃபர்ட் போடல. ஏன்னா நான் அட்டன் பண்ணதே 71 தான். அந்த டைமில் 70s கட் ஆஃப் இருந்துச்சு. ஸோ நான் ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாமல் மெயின்ஸுக்கு படிக்காம விட்டேன். ஆனால் எனக்கு வந்தது 75 மார்க். நான் 4 மார்க் ஆல்ரெடி தப்பு பண்ணியிருந்தேன். எனக்கு வர வேண்டிய மார்க் 66, ஆனால் எனக்கு வந்த மார்க் 75. ஸோ இவ்வளோ மார்க் வேறு உங்களுக்கு டஃப் ஸ்லாட்டில் ஆட் பண்ணுவாங்க. ஈவன் அக்யூரேசி இருந்தால் தான் நார்மலைசேஷன் வரும்னு சில மித்ஸ் கிளம்பிட்டுருக்கு. நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதெல்லாம் கிடையாது. நான் 4 கொஷின் தப்பு பண்ணியிருந்தேன். என்னுடைய வர வேண்டிய மார்க் 66, எனக்கு வந்தது 75. 9 மார்க் வேறு ஆட் பண்ணியிருந்தாங்க டஃப் ஸ்லாட்டில். ஸோ இன்றைக்கி இந்த ஸ்லாட்டை பொறுத்தவரை மாடரேட் டு டஃப்பாக இருக்குது. ஈவன் தான் இதை விட டஃப் ஸ்லாட் கூட வர வாய்ப்புகள் இருக்குது. இது வரைக்கும் நடந்ததில் இது டஃப்பாக இருக்குது. அதனால் உங்களுக்கு டெஃபினெட்லி மார்க் இருக்குது. அது எவ்வளோ மார்க் வரையும் ஆட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். இது குட் அட்டம்ப்டாக இருந்தாலும் நீங்கள் பாஸ் பண்ண தேவையான மார்க் என்ன அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணிடலாம். மார்க்ஸ் வைஸ் பார்த்தா இங்கிலீஷில் ஒரு 14லேருந்து 15 மார்க் எடுத்தால் போதும். ரீசனிங் எல்பைட்டில் 28 ஸ்டாண்டர்டாக இருக்குது. ஒரு 25லேருந்து 28 எடுத்தால் போதும் இந்த ஷிஃப்ட்டை பொறுத்தவரை. நியூமரிக்கல் எல்பைட்டில் 16லேருந்து 18 எடுத்தால் போதும். இதில் ஏதாச்சும் 2 சம் பண்ணுங்கள். அதுதான் இந்த ஷிஃப்ட் டே 3 ஷிஃப்ட் 1உடைய குட் எக்ஸ்பெக்டட் ஸ்கோர். அதாவது நீங்கள் குட் அட்டம்ப்டில் எவ்வளோ எடுத்தால் பாஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறது. 16 1 மீதி 1 61. ஸோ 58லேருந்து 61 மார்க் எடுத்தாலே நீங்கள் ஒரு 68லேருந்து 70 எடுத்ததுக்கு ஈக்குவல். அக்யூரேசியாக உங்களுக்கு 58 to 61 அட்டம்ப்ட்ஸ் நீங்கள் பண்ணியிருந்தா 100% அக்யூரேஸாக பண்ணியிருந்தா உங்களோட ஸ்கோர் 68க்கு மேலே தான் போகும். நீங்கள் தப்பு விட்டு பண்ணியிருந்தால் உங்களோட ஸ்கோர் 63 65 வரும். இந்த அட்டம் பண்ணியிருந்தீங்கன்னா இன்அக்யூரேட்டாக இந்த அட்டம் பண்ணியிருந்தா 68 70 கிட்ட உங்களுடைய ஸ்கோர் டெஃபினெட்லியாக வந்துடும். அட்டம்ப்டே நம்ம 68 தான் போட்டிருப்போம். இன்னும் நம்ம தப்பெல்லாம் போய் நம்ம மார்க் சேஃப் ஆகுமா? ஆகும். நான் சொல்கிறேன் கேளுங்க. 65க்கு கீழே உங்கள் மார்க் போகாது. 68 அட்டம்ப்ட் மேலே நீங்கள் ஒரு 90% அக்யூரேசியோடு கொடுத்துருந்தா உங்களோட ஸ்கோர் 65 தான் இருக்கும். வேணால் ஸ்கோர் கார்டை வந்ததும் நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வாங்க ஷிஃப்ட் வைஸ் அனாலிசிஸ் போயிடலாம். ஷிஃப்ட் வைஸ் அனாலிசிஸ் பார்க்கும்போது இங்கிலீஷில் ஏன் மாடரேட் டு டஃப் மாடரேட் ஈஸி இல்லாமல் அப்படின்னு கேட்டால், ஆர்சி கொஞ்சம் எல்லாராலையும் அப்ரோச் பண்ண முடியல. நல்லா படிக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸு நல்லா பண்ணியிருக்காங்க. சில பேர் நல்லா படிக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸை வச்சு நம்ம ரிவ்யூ பண்ண முடியாது. ஆவரேஜ் ஆஸ்பிரண்ட்டை வச்சு தான் பண்ண முடியும். ஒரு ஆவரேஜ் ஆஸ்பிரண்ட்டால் 8 கொஷினுமே அடிக்க முடிகிற மாதிரி இல்லை. ஒரு 4 கொஷின்லேருந்து 5 கொஷின் தான் ஆர்சியில் கம்ப்ளீட் பண்ண முடியும். நம்ம சொன்ன மாதிரி சிம்பிளிஃபிகேஷன், அதாவது இந்த சினானிம்ஸ் ஆன்டானிம்ஸ்லேருந்து ஒரு கொஷின், ஃபில்லர்லேருந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. அது இல்லாமல் டைரக்ட் கொஷினில் ஒரு 3 கொஷின் அட்டன் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் முடியும். இதில் ஆவரேஜ் ஆஸ்பிரண்ட்டால் அவ்வளோதான் முடியும். அண்டு கிளாஸ் டெஸ்ட்டு, அதுக்கு முன்னாடி வேர்டு அரேஞ்ச்மெண்ட்டில் 5 கேட்குற இடத்துல 3 தான் கேட்டிருக்காங்க. இதில் ஒரு 3, இங்கே ஒரு 5 3 8 ஆச்சு. ஓகேங்களா? ப்ளஸ் கிளாஸ் டெஸ்ட்டில் 6மே ஒரு சில கொஷின்ஸ் எல்லாம் எப்படி கேட்டிருக்காங்கன்னா எல்லா ஆப்ஷன்ஸும் சேமாக இருக்கிற மாதிரி இருந்திருக்கு. இந்த மாதிரி ஷிஃப்ட்டை நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் சேஃப் தான். நான் சொல்கிற மாதிரி நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தால் நீங்கள் சேஃப். 6 கொஷினில் ஒரு 4 கொஷின் அட்டன் பண்ணிக்கலாம். இதை பாருங்கள், இது 3மே அதாவது 100% நம்ம அட்டன் பண்ணது ரைட்டாக தப்பா அப்படிங்கிறது தெரியாத டாபிக். எரர் ஸ்பாட்டிங், வேர்ட் யூசேஜ், ஃப்ரேஸ் ரிப்ளேஸ்மெண்ட். இதுலேருந்து 11 12 மார்க் வந்திருக்கா? 4 மார்க் அதுலேருந்து எடுத்தாலே போதுமானது. 12 மார்க்கில் 4 மார்க் வந்தால் உங்களுக்கு போதும். 8 8 16. ஸோ 16 15 to 16 மார்க் எடுத்தால் இவ்வளோ தான் அச்சீவபிள். ப்ராக்டிக்கலி இவ்வளோ தான் இங்கிலீஷில் அச்சீவபிள். ஓகேங்களா? அதே மாதிரி ரீசனிங் எபிலிட்டி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஆப்டிடியூட்டை பார்த்துடலாம்.
நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. இதில் என்ன கஷ்டமாக கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தா 2 கேஸ்லெட் கேட்டாங்க. 2 கேஸ்லெட் 6 மார்க் மொத்தம் 3 3 6 மார்க்கு. ஓகே, கேஸ்லெட்லாம் ஈஸியாக தானே சார் இருந்துச்சு அப்படின்னா எல்லாருமெல்லாம் போட முடியாது. கேஸ்லெட்டை பார்த்தாலே சில பேர் பேனிக் ஆகிட்டு ஸ்கிப் பண்ணிடுவாங்க, அட்டன் பண்ண மாட்டாங்க. நிறைய பேர் கேஸ்லெட்னா பயம், ஸ்கிப் பண்ணிடுவாங்க. மெஜாரிட்டி ஆஃப் த ஆஸ்பிரண்ட்ஸ் ஸ்கிப் பண்ணிடுவாங்க. அப்போ ஓவரால் ஆவரேஜ் இந்த ஷிஃப்ட்டுக்கு குறைஞ்சிரும். சிம்பிளிஃபிகேஷன்லேயே 9 கொஷினில் 3 கொஷின் ரொம்ப கால்குலேட்டிவாக இருந்திருக்கு. யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய சிம்பிளிஃபிகேஷன் மாதிரி இல்லாமல் 3 கொஷின் ரொம்ப கால்குலேட்டிவாக வந்திருக்கு. ப்ளஸ் 6 கொஷின் அச்சீவபிள். இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா வேறு எங்கேயும் நீங்கள் டைம் சேவ் பண்ணக்கூடிய டாபிக்ஸ் எதுவுமே கிடையாதுங்க. ஏன் இது மாட்ரேட்டர்னா அதுக்கு தான் இது மாட்ரேட் டு டிஃபிகல்ட். இப்போ சிம்பிளிஃபிகேஷனில் ஒரு 15 கொஷின் இல்லைனா 12 கொஷின் கேட்டுட்டு அர்த்தம் அந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷன் நம்பர் சீரீஸில் கேட்டு அதில் நீங்கள் டைம் சேவ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் போய் அப்ளிகேஷன்ஸை அட்டன் பண்ணியிருந்தால் பரவாயில்ல. ஆல்ரெடி இது சிம்பிளிஃபிகேஷனுக்குள்ளேயே உங்களுக்கு டைம் சேவ் ஆகிற மாதிரி இருந்திருக்கு. புரிஞ்சுதுங்களா? அடுத்த ஷிஃப்ட் ஆஸ்பிரண்ட்ஸ் இப்படி ஃபேஸ் பண்ணால் இந்த மைண்ட் செட்டில் அட்டன் பண்ணுங்கள். அட்டன் பண்ணும்போது நீங்கள் அக்யூரேசி மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும். 9 கொஷினில் 7 கொஷின் அடிக்கிற மாதிரி இருந்திருக்கு. 6 to 7 கொஷின், 3 கொஷின் டைம். ஓவராலாக 9 கொஷின் முடிக்கிறதுக்குள்ளே உங்களுக்கு 8 to 9 மினிட்ஸ் ஆகிருக்கும். ஆனால் மற்ற ஸ்லாட்டில் ஆஸ்பிரண்ட்ஸ் இதே 6 நிமிஷத்தில் அச்சீவ் பண்ணியிருப்பாங்க. இங்கேயே உங்களுக்கு 3 நிமிஷம் சாப்பிட்ருக்கோம். அப்புறம் டிஐ 2 டிஐ கேட்டிருக்காங்க. அதுவும் உங்களுக்கு எடுத்த உடனே பட்டுன்னு போட்டலாமான்னா அப்படி போட முடியாது. ஒரு டிஐக்கு குறைஞ்சது 4 நிமிஷம் ஆகும். அப்போ உங்களுக்கு அங்கேயே 8 நிமிஷம் ஆச்சு. 18 கொஷின் ஆச்சு. 19 கொஷினில் ஒரு இங்கே 1 இங்கே 2 விட்டால் கூட ஒரு 16 கொஷின் அட்டன் பண்ணுறதுக்குள்ளேயே உங்களுக்கு எவ்வளோ டைம் முடிஞ்சிருச்சு? 16 மினிட்ஸ் முடிஞ்சிருச்சு. மீதி இருக்கக்கூடிய 14 மினிட்ஸில் நீங்கள் 1 மினிட் கண்டிப்பாக ஓவராலாக அங்கே இங்கே 1 or 2 கொஷின் மிஸ்டேக் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணியிருப்பீங்க. 1 or 2 மினிட்ஸ். மீதி இருக்கக்கூடிய 2 மினிட்ஸ் தான். சிம்பிளாக செலக்ட் பண்ணி 2 அரித்மெட்டிக் சம் மட்டும் போட்டிருந்தீங்கன்னா உங்களுடைய அட்டெம்ப்ட் 18 வந்திருக்கும். இந்த ஷிஃப்ட்டுக்கு 18ன்றது ரொம்ப நல்ல அட்டம். இதை கூட பண்ண முடியாமல் போயிருக்கும். யாருன்னா அப்ளிகேஷன் சிம்பிளிஃபிகேஷன்லேயே சில சம்மில் ரொம்ப நேரம் உட்காந்துருப்பாங்க. இல்லை கேஸ்லெட் எடுத்து கேஸ்லெட்டில் ஃபெயிலியர் ஆகிருப்பாங்க. ஆன்சர் கொண்டு வர முடியாமல் ஃபெயிலியர் ஆகிருப்பாங்க. அந்த மாதிரி ஆஸ்பிரண்ட்ஸ் ப்ளஸ் அரித்மெட்டிக் டாப்பிக்கில் ஈஸியான நம்ம லாஸ்ட் மினிட் டிப்ஸில் சொன்ன மாதிரி ஈஸியான கொஸ்டின் ப்ளஸ் உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தான டாபிக், ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய டாப்பிக்கில் பிக் பண்ணியிருந்தால் நீங்கள் பொழைச்சிருப்பீங்க. அப்படி இல்லையா, கஷ்டமான டாப்பிக்கையோ இல்லை கஷ்டமான கொஸ்டினையோ உங்களுக்கு வராத டாப்பிக்கையோ எடுத்து இதுதான் கண்ணு முன்னாடி இருக்கிறது அப்படின்னு சால்வ் பண்ணியிருந்தீங்கன்னா அங்கேயே உங்களுக்கு உதவ வாங்கியிருப்பீங்க. அப்போ ஓவராலாக என்ன ஆகுதுன்னா அட்டம்ப்டை எப்படியெல்லாம் குறைக்கணுமோ அனைத்து விதமான பாசிபிலிட்டி இந்த ஷிஃப்ட்டில் இருந்திருக்கு. அதனால தான் நம்ம சொல்கிறது என்னென்னா இது மாட்ரேட். 18+ எடுத்தால் சேஃப். இதெல்லாம் நீங்கள் பண்ணியிருந்தால் 18 அட்டன் பண்ணிக்கலாம். எங்கேயுமே நான் சிம்பிளிஃபிகேஷனில் ஃப்ளோவில் போயிட்டேன், எங்கேயுமே உட்காரல. கேஸ்லெட் நான் எடுத்தேன், எனக்கு ஆன்சர் வந்துருச்சு. அரித்மெட்டிக் சம் நம்ம ஈஸியாக பிக் பண்ணேன், எல்லாமே எனக்கு நல்லா வந்துருச்சு, எக்ஸாம் சூப்பராக ஃப்ளோ வந்துச்சு அப்படின்னா 22+ அட்டெம்ப்ட் 22 24 அட்டெம்ப்ட் கொடுத்துருக்கலாம். ஆனால் எல்லாராலையும் இதை பண்ண முடியுமா? பண்ண முடியாது. 18+ சூப்பரான அட்டெம்ப்ட் உங்களுக்கு பாஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. உங்களோட அட்டெம்ப்ட் என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ரீசனிங் எபிலிட்டி போயிடலாம். ரீசனிங் எபிலிட்டி பொறுத்த வரையும் ஓவராலாக ஓகே. இதில் அன்சர்டைன் நம்பர் ஆஃப் பர்சனும் அண்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்பா நியூமெரிக் சீரிஸ் கொஞ்சம் கால்குலேட்டிவாக தான் இருந்திருக்கு. எல்லா ஷிஃப்ட்லேயும் அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. இந்த ஷிஃப்ட்லேயும் அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஆல்பா நியூமெரிக் சீரிஸ் நாங்கள் கொடுக்கல. ஆல்பா நியூமெரிக் சீரிஸ் இருந்திருக்கு. மிக்ஸ் இது அங்கே இருக்கு பாருங்கள். மிக்ஸ் சீரியஸ்னு கொடுத்துருக்கு பார்த்தீங்களா? ஆல்பா நியூமெரிக் சீரியஸ் ஒரு மிக்ஸ்டாக கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் இந்த மவுஸ் அதிகமாக ஸ்க்ரால் பண்ணுற வேலை இருந்ததுனால டைம் கன்சியூமிங்காக இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணாங்க. கம்பேரிசன் பேஸ்டு பர்சனும் கொஞ்சம் கொஞ்சம் இது வந்து எடுத்தால் டக்குன்னு ஆன்சர் வந்துடும், அப்படி இல்லைன்னா ஆன்சர் வராமல் ரொம்ப ஸ்டக் ஆகிற மாதிரி இருக்கும். எல்லா கம்பேரிசன் பேஸ்டு பர்சன் ரீசெண்டாக எல்லாமே இப்படி தான் கேட்குறாங்க. அதை வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனாக வச்சுக்கக்கூடாது. ஸோ இந்த ஷிஃப்ட்டில் நீங்கள் என்ன பண்ணியிருந்துருக்கணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன் பாருங்கள். அடுத்த ஷிஃப்ட் ஆஸ்பிரண்ட்ஸ் இது யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் எடுத்தோடனே இன்இக்வாலிட்டி போட்டிருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்னா இந்த சிம்பிள் கோடிங் இருக்கு இல்லையா, அதை அட்டன் பண்ணிக்கலாம். தென் டைரக்ஷன் மேக்ஸிமம் இங்கே என்ன பண்ணிட்டாங்கன்னா பசில் கேட்டாங்க. பசிலுக்கே உங்களுக்கு 20 கொஸ்டின் கவர் ஆகிடுச்சு. மீதி இருக்கக்கூடிய கொஸ்டின் நம்பர் ஆஃப் கொஸ்டின் 15. அதில் இந்த மாதிரி இன்இக்வாலிட்டி சிலாஜிசம் மாதிரி டாபிக்ஸ்லாம் கம்மியாக தான் கேட்க முடியும் இது மாதிரி வந்தால். ஸோ சர்க்கிள் இன்சைட் 4 பசில் கேட்டிருக்காங்க. இந்த டைரக்ஷன் கொஸ்டின், இன்இக்வாலிட்டி, டைரக்ஷன், மிக்ஸ்டு சீரியஸ், அதுக்கப்புறம் கம்பேரிசன் பேஸ்டு பசில்.
இந்த 15லயே 1 கம்பேரிசன் பேஸ்ட்ன்னு வந்துருச்சு. ஸோ பசிலுக்குன்னு நமக்கு 23 மார்க் கேட்டிருக்காங்க. மீதி இருக்கக்கூடியது 12 கொஸ்டின். அதில டைரக்ஷன், இன்இக்வாலிட்டி இத போட்டுட்டு நீங்க பசில் ஒவ்வொண்ணா முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் அந்த 1 மார்க் கொஸ்டின் அட்டெம்ப்ட் பண்ணிக்கணும். இதனால தான் இந்த ஸ்லாட்ல ஆப்டியும் டஃப் பண்றோம், ரீசனிங்கும் டஃப் பண்றோம். புரிஞ்சதுங்களா? இங்க என்ன ஆயிடுச்சுன்னா, 23 கொஸ்டின் வரையும் பசிலுக்கும் இந்த கம்பேரிசன் பேஸ்டு பசிலுக்கும் வந்துருச்சு. அதில 2 இந்த அன்சர்டைன் நம்பர் ஆஃப் பசிலும், கம்பேரிசன் பேஸ்டு பசிலும் உங்களுக்கு என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தா, டைம் கன்சியூமிங்கா வந்திருக்கு. மத்தபடி பசில் நல்லா வரும் சார் எனக்கு. ரொம்ப சூப்பரா நான் ஃப்ளோல டக்குல போட்டுருவேன். நல்லா பிராக்டிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றவங்க 30+ தாராளமா போட்டிருப்பாங்க. ஆனா, இந்த பேப்பர்ல நமக்கு இந்த கோடிங், டிகோடிங் மத்த டாபிக்ஸ் இருக்கு இல்லையா? அ சிலாஜிசம் இல்ல, கோடிங், டிகோடிங் இல்ல. இது 2த்துல ஏதாச்சும் 1 குடுத்திருந்தா, நமக்கு ஒரு 2 மினிட்ஸ் சேவ் ஆயிருக்கும். 1லேருந்து 2 மினிட்ஸ் கண்டிப்பா சேவ் ஆயிருக்கும். ஏன்னா, இது அட்டெண்ட் பண்றதும், நீங்க கம்பேரிசன் பேஸ்டு அட்டெண்ட் பண்றதும், இல்ல இது அட்டெண்ட் பண்றதும் ஒரு ஆவரேஜ் ஆஸ்பிரண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்றேன். ஒரு பசில் அட்டெண்ட் பண்றது ஈஸி இல்ல. இப்ப 3 இன்இக்வாலிட்டிக்கு பதிலா 5 இன்இக்வாலிட்டி, 5 சிலாஜிசம் கேட்டிருந்தா, இது 10மே போட்டு முடிக்க உங்களுக்கு 4 நிமிஷம் தான் ஆகும். 4லேருந்து 5 நிமிஷம் ஆகும். ஆனா, ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பசில முடிக்கவே 3 நிமிஷம் ஆயிடும். அந்த உள்ள இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எடுத்து அட்டெண்ட் பண்ண 2 நிமிஷம் ஆகும். ஸோ, பசில்ஸ் உடைய பார்ட்டிசிபேஷன் அதிகமா இருக்கிறதுனால, அதுக்கான டைம் கன்சியூமிங் கொஞ்சம் அதிகமா தான் இருந்திருக்கும். அதனால ஒரு 28 அட்டெண்ட் பண்ணியிருந்தாலே, நீங்க ஒரு 32க்கு நீங்க வேற ஷிஃப்ட்ல 32 அட்டெண்ட் பண்ணா எவ்வளோ அட்டெம்ப்ட்டோ, அதுக்கு கன்சிடர் பண்ணிக்கலாம். 28 அட்டெண்ட் பண்ணியிருந்தாலே. புரிஞ்சுதுங்களா? ஓவராலா குட் அட்டெம்ப்ட். இன்னொரு டைம் சொல்லிடுறேன். நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க ஃபிரெண்ட்ஸ். இதுல நீங்க 28 அட்டெண்ட் பண்றதே 32க்கு அட்டெண்ட் பண்றது ஈக்குவல். நியூமெரிக்கல் எபிலிட்டில 18 அட்டெண்ட் பண்ணாலே நீங்க 22க்கு கணக்கு வச்சுக்கலாம். இங்கிலீஷ் 3மே இங்கிலீஷ் கூட கொஞ்சம் மாடரேட் தான். ஓவரால் ஷிஃப்ட்டே மாடரேட். புரிஞ்சுதுங்களா? 58லேருந்து 61 மார்க் உங்களுக்கு வருது அப்படின்னா, நீங்க சிஏ படிக்க ஆரம்பிச்சுருங்க. மெயின்ஸ் டச்‌லே இருங்க. ஒருவேளை நீங்க கிளியர் பண்ணிட்டா, அதுக்கப்புறம் நீங்க வருத்தப்பட வேண்டியிருக்கும். 10லேருந்து 14 நாள் கூட டைம் இருக்காது. மெயின்ஸுக்கு ரிசல்ட் வந்து மெயின்ஸுக்கு அப்போ ஒண்ணுமே பண்ண முடியாது. லாஸ்ட் மினிட்ஸ்ல நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க டைம் இல்லாம கேப்சூல் தான் படிச்சுட்டு போவீங்க. அதில நிறைய கொஸ்டின்ஸ் வராது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பிராக்டிஸும் ஒழுங்கா பண்ண மாட்டீங்க மெயின்ஸுக்கு. இவ்ளோ பிரச்சனை இருக்கிறதுனால, தயவு செஞ்சு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, இந்த ஷிஃப்ட்ல இன்னைக்கு நடந்த மத்த ஷிஃப்ட்ல இந்த மார்க் உங்களுக்கு வருதுனாலே நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, சிஏ மட்டுமாச்சும் படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். இந்த ஷிஃப்ட்ட பொறுத்தவரை இந்த மார்க் எடுத்தாலே நீங்க கிளியர் பண்ணவே வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுனால, மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன்ல இருங்க. அப்படி நீங்க கிளியர் பண்ணலனா கூட ஒண்ணும் உங்களுக்கு லாஸ் ஆக போறது இல்ல. அப்கமிங்ல எல்பிஓ எக்ஸாம்ஸ் எல்லாம் வரப்போகுது. அதுவும் இல்லாம சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு யூஸ் ஆக தான் போகுது உங்களுடைய ப்ரிப்பரேஷன். தயவு செஞ்சு ப்ரிப்பரேஷன்ல இருங்க. டச்‌ல இருங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆப்டிவ் வித் ஏகே சேனல்ல சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா கன்டென்ட் குடுப்போம். அதையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம் ஃபிரெண்ட்ஸ். தேங்க் யூ.